கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல்லுக்கு முன்னாடி பிசிசிஐ ஒரு சில ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலான ஒரு பாலிசி தான். ஸோ இது எல்லாம் மீறினா கண்டிப்பாக ஐபிஎல்லும் பேன் செய்யப்படுவார்கள். அது போக சேலரி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்க, விராட் கோலி, ஹர்ஷித் ராணா இன்னும் சில பேருக்கு வந்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல்னு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பொதுவாக கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போட வேண்டிய சுச்சுவேஷனும் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் பிளேயர்ஸ் எல்லாம் ஒழுங்காக அவங்களுடைய ரூல்ஸை கடைபிடிச்சா மட்டும்தான் ஸ்குவாட்ல இடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கு. லைக் இப்போ ஒரு கௌதம் கம்பீர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ரூம்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் வந்துட்டு வெளியில் லீக் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ஃப்ராஸ் கான்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் லீக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அத்துமீறல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக ஃபேமிலி கூட டிராவல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் அண்ட் யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐபிஎலுக்கு தான் இது வந்துட்டு ரொம்ப பொருந்துங்கிற மாதிரி நல்லா போல்டு லெட்டரில் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அது என்ன டிசிப்ளின் அண்ட் யூனிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இது போக வந்துட்டு வயோலேட்டும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ லைக் போன வருஷம் விராட் கோலி பண்ணதை எக்ஸாம்பிளாக சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. விராட் கோலியை தாண்டி ஹர்ஷித் ராணா ஒரு விஷயம் பண்ணாரு. அப்படி கிஸ் பண்ணி மயங்க் அகர்வாலை வந்துட்டு வெறுப்பேற்றி வெளியில் அனுப்புற மாதிரி. ஸோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஆப்போசிட் இருக்கிற பிளேயரை பாதிக்கக்கூடாது. அவர் முன்னாடி போய் செலிப்ரேட் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது இருக்கக்கூடாது. ஸோ ஹர்ஷித் ராணா பண்ண அந்த ஃப்ளையிங் கிஸ் அப்படிங்கிறது அவர் முன்னாடி பண்ணதுனால வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்துட்டு கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்டில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் க்ரௌடை பார்த்து கோ கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்மர் இந்தியன் கேப்டனாக இருந்திருக்காரு, இவ்வளோ வருஷம் விளாண்டுருக்காரு. ஸோ க்ரௌடை பார்த்து வந்துட்டு அந்த சைகை பண்ணுறது அதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா இவர் விளையாட வந்தது அந்த 11 பேர் கிட்ட. ஸோ உள்ள டீம் கூட நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம், குதிச்சு துள்ளி குதிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் க்ரௌடை பார்த்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. ஒரு லிமிட் தான், செலிப்ரேஷனும் ஒரு லிமிட்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி போச்சு அப்படின்னா பேன் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்திருக்கு. அண்ட் இது போக ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்ல வராங்க. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட அதான் சொல்லியிருந்தாங்க. பும்ரா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸோ ஜாம்பவான் பிளேயர்ஸாக இருந்தால் என்ன, போய் டொமஸ்டிக் ஆடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பயிற்சியை கைவிடக்கூடாது. ஸோ நீங்கள் செலக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்கிறத அதை வச்சு தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஓடிஐ மேட்சஸ் மட்டும் விளாண்டுட்டு, T20 மட்டும் விளாண்டுட்டு, ஐபிஎல் மட்டும் விளாண்டுட்டு ரெஸ்ட்டில் போகிறது கிடையாது. ஸோ வருஷம் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடுங்க, அந்த பயிற்சியை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் செமையாக போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு வரவேற்பு தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியணும் அப்படின்னா டொமஸ்டிக் ஆடிட்டே தான் இருக்கணும். ஃபார்ம் அவுட்டும் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நல்ல ஒரு விஷயம் தான் பிசிசிஐ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்துதான் அவங்களுடைய ஒரு பெனிஃபிட்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில விஷயங்கள். ஒன்று, ஃபேமிலியை கூப்பிட்டு வரக்கூடாது, பர்சனல் ஷாப்ஸை வந்துட்டு கூட வச்சுக்க கூடாது. ஸோ இது போக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற யாராக இருந்தாலுமே டீம் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த நியூஸ் நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையும் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பிசிசிஐ பாலிசியில். இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூட டைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பயிற்சிக்கு வரதில்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்கு. அதனாலேயே 3வது ரூல், அதாவது மொத்தமாக 10 ரூல் இருக்குது. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதுல 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயிற்சிக்கு நீங்கள் ஏர்லியாக வந்துட்டு சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லி நினைக்க வேணாம். ஸோ ஃபுல் டைம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், அவங்க பேமெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாலிசியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். இந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணுறத வந்துட்டு தவிர்க்கணும். அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வரல. ஸோ உங்களுக்கு தனியாக ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் டீம் கூட இருக்கீங்கன்னா டீம் கூட மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஒரு சில வகையில் பார்க்கும்போது நல்லதாக தான் தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும். ஸோ நாள் கூட பயிற்சி பண்ணாலுமே ஸோ கொஞ்ச நேரம் போய் வெளியில் சுற்றுறது, ஸோ போகக்கூடிய இடங்களை என்ஜாய் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேமிலியை கூப்பிட்டு வராங்க. ஸோ இதையும் கட் பண்ணிட்டாங்க பிசிசிஐ. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ரூல்ஸ் தான் புதுசாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதிகப்படியான இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு தாக்குறீங்களே, ஸோ கப்படிச்சு கொடுத்துருவீங்களானுங்கிற மாதிரி தான் பிசிசிஐ திருப்பி கேட்குறாங்க. முதல்ல செலக்ஷன் ஒழுங்காக பண்ணுங்கங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.